இந்த போட்டோ எங்கே இச்சா எப்படி இச்சாடுகிறது சொல்ல காட்டுறேன். அவங்க இதுக்கு ப்ரோக்ராம் போனதுல அவங்கள விட்டுருந்தாங்க ஆர்ட்ஸ் எல்லாம் குத்த விடுறோம். என்னன்னா திடீர்னு என்ன ஒரு சம்பவம் ஆயிடுச்சானா மாரியம்மா ஊரும் வந்துருக்குது. அதனால எல்லாரும் மூஞ்சில லட்சுமி தெரியும் சொல்லுவாங்க. முக்காவாசி மூஞ்சில மூதியவே தெரியாதா அந்த சக்காட்டு பாரு கவுந்து படிச்சிருக்கிறேன் வயசு பொண்ணாட்டி எப்படி உட்காந்து இந்த அம்மா பாரு. சரி அம்மா உனக்கு எவ்வளவு வயசு? அவன் பாக்குறா சக்காலத்து இது பொண்ணாட்டி வந்து அவர் கையை பிடிச்சிருவாரு. இன்னும் கொஞ்ச நேரம் காரணம் அவரு கம்மி கை பிடிச்சி தோசி பாக்குறேன் நானு. உனக்கு எவ்வளவு வயசுமா? ஏன் சும்மா சொல்லி வெக்கப்படாது. உங்க பொண்ணு பார்க்க வராது. இப்ப வெக்கப்பட்டுக்கிறேன். எவ்வளவு வயசுமா? 18. ஆடி வந்த 18. ஆடாத வந்த 19. டேய் நீயாடா நீ? நான் கூட ஏய் பாத்தாடி ஏடா ஏடா அந்த மூஞ்சி அப்படிங்கறீ. மூஞ்சி பாரு மூஞ்சி கொல்லட போடாங்க பாரு. நல்லா இருக்குடா. தீர்த்த மலை நம்ம தீர்த்த மலை போகலையா? தீர்த்த முளைக்கிறதுக்கு அப்ப பார்த்தீங்கன்னா மரத்துக்குள்ள தாவி வைக்குமே. அதே மாதிரியே முளைக்கிறாங்க. அப்படி என்னடா பேசி பார்க்கலாம். இது வால் வச்சு போறதும் பார்க்க கெட்டு போயிட்டு கொல்ல மட்டும் உட்காந்துட்டு நானு போலிட்டு நானு கிட்ட போக இந்த பக்கம் யாரு பேசினாலும் சரி, இந்த பக்கம் யாரு பேசினாலும் சரி, அடி உனக்குதான் விழும். நான் வந்து சாதாரண பொம்னாட்டி அடிக்க மட்டும் நினைச்சிடாத மாதிரி அவன் சாம்பார் வைக்கிற பொம்னாட்டி அந்த பக்கம் பேசணும். நீ தான் அடிக்கணும். இந்த ஊட பேசல ஊட பேசல நமக்கு வச்சுக்கூடாது. சரியா? நான் ஆடுதான் ஆட்டம். இந்த மாதிரி ஊட பேச வச்சுக்க கூட போயிட்டு யாருக்கு பேசணும்னா ஒரு நல்ல குடும்பம் உங்களுக்கு பேசலாம். இந்த ஊர் கவுண்டரு இந்த உலகத்தை கவுண்டரு ஊரை பார்த்த கவுண்டரு நல்லபடியா பார்க்கற கவுண்டரு நாடகம் வாங்கிட்டு எங்க மாமா கிருஷ்ண மாமா பெருமையா நடத்திருக்கிறேன். என்னையுமே பொத்துள்ளா சொல்லிட்டா
இல்லையா அது எப்படி வியாபாரம் அப்படின்னா 4 பக்கம் விளம்பரம் பண்ணி எப்படி கூட்டி நான் சொல்றது கட்டினாதான் தக்குங்க நீங்க வாப்பறா அந்த மகபாலில உங்களுக்கு கை தட்டணுமா அப்ப கை தட்டணும்னா நாட்டுறியா நீ வெளிய வா வெளிய வா நீ பத்தி பேசுறீங்க இதுல நான் போய் டப்பா வெளிய வா டேய் நீ சரியா இல்லையா என்னடா இவங்க லெஃப்ட் போய் நிக்கறாங்க இவங்கள யார் போய் நிக்கறாங்க நான் பாரு பேச மடிக்க மாட்டேன் பேசறதுல நீ சரியா இருந்தேனா இவங்க தூங்குவாங்களா இந்த பாரு ஒரே ஒரு சக்காரத்தி கூட படுக்க கூடாது அப்படி படுத்தேன்னு வெச்சுக்கோ அடி கை தூக்குங்க பவி என்னடா கை தூக்குனால இங்க பாரு ஏய் எங்க அகராதிலே அடக்கறதே தெரியாதா நான் கோயிலுக்கு போறேன் கோபிஸ்ரீ சனிக்கு போறேன் சன்னிஸ்ல நானு படிதானால பத்துடா படா பத்து நக்கற மாட்டீங்க யார பத்தடா நீங்க அப்படி ரொம்ப அப்படி ஓட்டலாம் அப்படி வாயல அப்படி உங்க சித்தி ஓட்டறே உங்க பரம்பரையா லோப்பர் போறமரே என்ன போய் லோப்பர்ங்கறானே என்ன போய் எனக்கு இவனா பார்த்து சொன்னோனேடா சரியா சொன்னேடா ஓய் ஏய் கசகசா நிக்குது இவன் ராந்த பாக்குறான் தெரியுமா கண்டா தேய்ச்சு பாரு அதான் யாரும் பாக்குறாங்க பேசிக்கோட்டே ராஜா இதுக்குள்ளே அதே இந்த வேறு பொம்பளை எவ்வளவு அடக்கம் யாரு நான் பொம்பளைக்கு நான் சொல்றேன்டா பொம்பளை நான் பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளை ஏழு அஞ்சகால முடிய முக்கா நான் என்ன சொன்னேன்ல அவன் யாரு பேசணும்னான்னு சொன்னேன்ல சரி விடு அவங்க பேசினா உன்னை அடிக்கும் சொன்னா இல்லையா அவங்க பேசிட்டு என்ன மயிர் பிடிக்க நிக்கிற ஏய் ஏடா புண்ணிய முடியலன்னு சொல்லு இது முடியல அப்படி சொல்லு ஏன் கத்திட்டா ஏய் போடா சரி இவங்க எல்லாம் பாரு சத்தியமா சொல்ற குட்டி ஏ ஒரே ஒருத்தர் இல்லாம இறந்தாதான் நான் பக்கம் எழுவேன் ஜவான் மாலியை பார்த்ததில்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாவட்டத்தை எடுத்துட்டு வந்து டேய் நான் ஒன்னா வரதுக்கிறேன் மௌன ஒருத்தர் பேச மாட்டான் ஏமா எல்லாரும் பேசினாதான் நானும் பேசுவேன் நான் ஒன்னா வருதுடா சீக்கிரம் எழுப்புங்க சொல்ல பாத்தீங்க சீக்கிரம் எழுப்பு போட பெருமையா நடந்துங்கம்மா யாருமே சக்கத்துல பெரியாவோ ஆமாடா தக்காளியா இவங்க கூட பொங்கட்டி பார்த்ததுல அடிக்குது ஏமா அப்படியே தூக்கிறதா எனக்கு பயமா இருக்கு எனக்கு போட சீக்கிரம் எல்லாம் எல்லாம் சொல்றாங்க ஐயோ எழுப்பு எனக்கு தெரியுமா ஐயோ நம்ம என்ன பேச நம்ம பாடு கண்ணை பாடு பல்ல பாடு உடனே வழிய புதனா மூக்கொட்டு மூத்திரம் உன் நாக்கிலேயே பூக்கு உன் பள்ளிய பகடா என் மூத்தத்தை மோட்டு குத்த பரம்பாக்கு நாயி எச்சக்கால நாயி வச்சா வாழியல எட்டு பட்டு
நம்ம ரெண்டு சேர்ந்து படுத்துக்கிறதுக்கு ஏமா தக்காளி ஏண்டா நீ இருக்கு மாமனா மத்தனா சொந்தமா பந்தமா ஒட்டா சோத்துல நெய்யில் அவர்கிட்ட 600 கொடுத்தோம்னா தொலைக்கிட்ட 90 கொடுத்தோம்னா அவனா இவனா ஆத்திரமா எகிரி கசு கொடுங்க தகுதிக்குது லங்கா லகமா பின்னா பிரியாக்கு வாக்கைய நல்லா நல்லா பேசுறேன் நான் நாலு கவனிக்கலாம் 10 வருஷம் நீயே சொல்ற ஏடா நீயே சொல்ற இவன் 10 வருஷம் நீ சொல்றல 10 வருஷம் சொல்ற முன்னாடி போயிருந்து மொழிச்சு 3 இலை உடனே கல்யாணத்துக்கு போனாயா சரி இந்த ஊருக்கு கீழே உட்காந்து இப்படி சாந்துக்கலாம் அப்ப காலையில வாய்க்கோ ராஜா சரியா சொல்லி சக்காத்தி சிரிக்கிறோம் எந்த மூலம் அப்படி சொல்லாதா சரி விடு அண்ணா வாங்கண்ணா வணக்கம் 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 சும்மாக்கார சங்க எதுக்கு ஊதி கத்துறீங்க அண்ணா வாங்கண்ணா வணக்கம் 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 தரக்கழகாக இருக்கட்டும் சரியா நகைச்சுவை என்ஹெச்ல முடி வைக்கிறோம் இந்த ஆண்டா ஏன் பண்ண என்ஹெச் ரோட்ல முடி வைக்கிறோம் இப்படின்னா எப்படி ஆரம்பம் சொல்லு பல்கி அடிச்சுட்டு கொண்டாரு சொல்லு பார்க்கலாம் போடுறதா நைஸா கொஞ்சம் சொல்ல போட்ட ஒரு மூஞ்சி மாதிரி எப்படி பல பலன்னு அப்படி சொல்லி போடுறதா நீ நேரம் பல்கி அடிச்சுட்டு என்ன என்ன அதுக்கு மாட்டோம் அப்படின்னு அச்சனவன் சொல்ல மாட்டேன் ஐயோ உன் அடிக்கே பார்த்துட்டே 4 பக்கம் ஊற விட்டு ஓடி நிற்கிறான் அதுல நான் கூட ஓட்டி பட்டி அடிச்சு அப்படி அச்சா ஐயோ மாங்காய் தொப்புல தப்பா இல்லையம்மா மாங்காய் பறிக்கு போனா திருடிச்சிடலாம் டேஸ்ட்டுன்னு சொன்னாங்களா நான் அக்கனமாக சொன்னான் திருடிச்சிருந்தா சூப்பர் டேஸ்ட் நானும் போய் திருட போயிட்டான் அதுல இருந்து அப்ப பார்த்துட்டு அப்போது அடிச்சு போட்டாரு யாரடி இல்ல உனக்கு பொண்ணு போட்டு தேவையா சரி அண்ணா வணக்கம் தனிக்கலாக இருக்கட்டும் சரியா இருந்த போதிலும் நகைச்சுவை என்பது சிறிது அளவு சரியா இப்போ நாடகம் பாக்கறேன்னா ஒரு கதை சொல்றேன்னு வச்சுக்கோயா வெறும் கதையை மட்டும் சொன்ன எல்லாம் தூங்கிடுவாங்க தூக்கம் வந்து சரியா இதுக்கு மேலே தூக்கம் வச்சிருந்தல அதுக்கு கை கிட்டு பேச கை கட்டுறேன் கை கட்டுற என் வீட்டுல வாங்கி தின்ற பையன் வேலைக்கார பையன் கை கட்டுறேன் கை கட்டுறேன் அந்த வீட்டுல இல்ல இந்த வீட்டுல அந்த வீட்டுல இல்ல கை கட்டுற கை கட்டுற கை கட்டுற வாடப்படி ஐயோ எனக்கு இல்லப்பா அப்ப பொண்ணனே முடிவு பண்ணிட்டியா எல்லாம் ஒரு கொஞ்சம் அப்புறம் அந்த காலையில் அந்த பக்கம் போன என்ன வளர்க்க மாத்திரம் வச்சுக்கோ குட்டி வச்சுக்கோ காத்தாலிக்கே கொடு அப்படி இருந்தாலும் அதாவது நகைச்சுவை என்பது சிறிது அளவு சரியா ஜாலியா சிரிச்சு நாடகம் பார்த்தா விடிய பார்க்க முடியும் வெறும் கதை மட்டும் தூக்கம் வந்துடும் அதற்காக சிறிது அளவு சரியா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போன்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்காக அப்படி இருந்த போதிலும் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்புறம் சுழிகள் வேண்டி நலமில பருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் திருப்பி சென்று பொற்பாத பணிஞ்சு பாரி கோயில்ல கண்டதுண்மை சரியா இப்ப நான் சொன்னேன் இல்லையா நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரியே கோயிலுக்கு போனாலும் சரி நம்ம ஊர்ல இருக்குது நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியூர் கோயிலுக்கு போவாங்க போட்டு போட்டு ஜாஸ்தி இருக்கிற கோயிலுக்கு போவாங்க ஆனா நம்ம ஊர் கோயில சரியா கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னாப்பா ஒன்ன மாதிரியே தான் பண்றாங்க
சுத்தமா இப்பதான் சைலண்ட் மோட் வந்து ராஜாட்டி என்ன வைப்ரேஷன் பண்ணிட்டாதான் முடியும் கம்முன்னு இருக்கு. சரியா? அப்படி ஆனாலும் நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போலாம் சரி கடவுள் இருக்கிறாரு அப்படி ஒரு மனிதர் நினைச்சா கடவுள் இருக்கிறாரு. சரியா? அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லைன்னா நம்ம கையில காசு பணம் வீடு வாசல் தோட்ட தொரவு இந்த மாதிரி கொஞ்சம் வசதியா இருந்தாதான் நம்ம சொந்தக்காரி அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு நம்ம சொன்ன தேடி வரும். இல்லைனாக்கா நம்மள நாய்க்கும் மதிக்கிறது இல்லை. அதனாலதான் பொருள் இல்லையனால் இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லையனால் அவ்வுலகம் இல்லை சொன்ன இல்லையா? கடவுள் அருள் இல்லையனால் நம்ம நாளைக்கு செத்தா கூட மேல நம்ம இடம் கிடைக்காது. சரியா? அதற்காக அப்படி இருந்தாலும் சபையிலே யார் இறந்திருக்கிறாங்க? யார் யார் சொல்றது யாருன்னு ஓடி தடுக்கிறது வந்துருக்கியா? அப்படியே ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வாங்கி வந்துரு. சொன்ன யாரு இருக்கிறாங்களோ கேட்டு சொல்றேன், கேட்டு சொல்றேன். நம்ம ஏமாந்து சொல்லு. சரியா? அப்படி இருந்தாலும் இந்த சபையில யார் வந்திருக்கிறாங்க? மாதா பிதா குரு ஆலயத்திலே தெய்வம். சொல்லான்னு போயிருக்கிறதே மகிழி. ஏதாவது உங்க அண்ணனுக்கு கல்யாணம் இல்ல உங்க கூட தானே சொன்னாங்க. தெரியாதா? ஒரு வார்த்தை சொன்னியாடா எனக்கு பொம்மையில புலர போட சொன்னானா? டெய்லி கொடுக்குறேன். அது போட்டா திருப்பதி அமீர்த்திக்கு நாடகத்துக்கு அழைச்சிட்டு போனோம். அவங்க ஒரு பொண்ணுகிட்ட நம்பர் வாங்க நாயத்தை எல்லாரும் போட என்ன என் பேர் கேட்க மாட்டேன்டா. உனக்கு யாரும் சொல்லி கொடுத்தா என் பேர் சொல்லுவீங்க. பொண்ணை போயிட்டு உனக்கு இந்த வயசுல பொண்ணு அப்படி கேட்குறா? ஏண்டா யாரு கேட்டது? யாரு? நான் கேட்டேன். நம்பர் வாங்கி தர சொன்னது அவரு. நல்லா வருவையப்பா. எப்படியோ ஒண்ணு எங்க புள்ளி மேல பேர் பழி பார்த்துட்டு அப்ப நம்பர் வாங்கிட்டு நீ ஐயோ அப்படி நான் சொல்ல மாட்டேன். சாமி ஊர்ல அப்படிதான் அவன் என்ன சொல்ல வந்தான்னா எல்லாம் நிலம் பயிர் வச்சுக்குது ஒரு போட்ட விடு ஒரு அட்லீஸ்ட் விட்டு போ. டேய் நான் உனக்கு ஏறேன் டாடி அம்மா டேய் டாடி டாடி அம்மா அம்மா தானடா. ஒரு அம்மா போய் எங்க பாக்குற பாரு. ஏடா உனக்கு இன்னும் அந்த கவனம் இல்லடா உனக்கு. நீ நாட்டுக்கு எல்லாரும் காணி போடா போடா. இப்ப மட்டும் பேசுற வந்து பொழுதுன்னு நான் பேர போதிலும் சபையில கலை கற்றோர் கருணை விட்டு நம்ம பெற்றோர் இவரெல்லாம் நம்ம பெற்றவங்க சமம் இல்லையா? அதாவது மாதா பிதா குரு ஆலயத்திலே தெய்வம். இந்த உலகத்தில் எல்லா மனிதருக்கும் சரி முதல் கடவுள் யாரு? கடவுள் ரீதியா பாதி எந்த தொழில் செஞ்சாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு செய்யணும்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து உலகத்திற்கு முதல் கடவுள் அவரு. ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் தெய்வம் நம்ம 10 மாசம் சுமந்து பெக்கிறார் இல்லையா? முந்தைய தவம் இருந்த 300 நாள் சுமந்து தொந்திய வயசுடைய தொடியில நடக்கமிட்டு நம்மை பெற்றெடுத்து பாராட்டி சீராட்டி ஈயர்வு கிடைக்காமல் பொத்தி வளர்க்கலாம் இல்லையா? அவளே நமக்கு முதல் தெய்வம் மாதா. சரியா? இரண்டாவது தெய்வம் அப்பா. சரியா? நமக்கு தந்தை. சரியா? மூன்றாவது தெய்வம் நமக்கு கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவர், பாட ஓதி கொடுக்கக்கூடியவர் குரு. மாதா பிதா குரு நான்காவது தான் தெய்வம். சரியா? அந்த தெய்வத்தில் முதல் தெய்வம் விநாயகர் பெருமான். சரியா? அப்படி இருந்த போதிலும் அதாவது வந்தவர்கள் பல வகை பேசி வந்தீங்க சபையை நாடி அம்மா நான் யாரு, என் பெயர் என்ன, எப்பேற்பட்டவள், நல்லவளா கெட்டவளா, வந்தவளா வராதவளா, ஆனவளா ஆகாதவளா, கேட்கலாம் வாயிலும். ஏமா நீ யாரு, எங்க வந்த, யாருக்கு வந்துதான் பேசுறேன். அதுக்கு வந்தியா கேட்கறது? நேற்று வந்தியா? ஏமா நீ யாரு, எந்த ஊரு, என்ன பேரு? நம்ம
அதுக்கே அந்த அடிக்கிற மாதிரி கேட்கறேன். அடிக்கிறமா நான் என்னப்பா என்ன சொல்றேம்மா, நீ யாரு, எந்த ஊரு, உங்களுக்கு 2 சுவிட்ச் இங்க வந்து கூறு. உங்களோட பேரை சொல்லுண்ணா. அப்படியே சொல்லட்டுமா? சரி. சொல்லட்டா? என்ன சொல்லட்டா? சொல்லுமா. என்ன சொல்லட்டா? என்ன சொல்லட்டா? ஏன் சொல்றீங்க? அம்மா பொண்ணடிக்கா. நான் உனக்கு முன்னே சொன்னேன்ல. ஐயா என்ன பேசுறான்? என்ன ஜனம் காட்டாது சாட்சி போடவே எவ்வளோ நாட்டம் கூட அணகாடி போயிடு கண்ணே நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? சரி உங்க அப்பா இருக்கிறாரா? அப்பா இருக்காரு சொல்லுங்க. வாட நில்ற அப்படி சவுண்டா பேசு. எங்க அப்பா இருக்கிறாரு. உங்க அம்மா இருக்கிறாளா? இருக்காங்க. உங்க அப்பனுக்கும் உங்க அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு பத்திரிக்கை வச்சாங்களா? எனக்கு பத்திரிக்கை வச்சாங்கம்மா. இது நம்ம குடும்பம். பாத்தியா? சரியா? என்ன மாதிரி சொல்றீங்க பாத்தியா? அவனு இருக்கு. இன்னொன்னு கேளு. உங்க அம்மா வயசுக்கு வந்துட்டாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அது கூட ஊனும். நீ எப்படி பண்ணிருக்கிற? ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து கருவாகி உருவாகி நீ பிறந்திருக்கிறாய். ஆமா சரியா? ஆனா நான் அப்படி வைக்க தெரியாது. ஒரு தாயும் தந்தையும் ஒன்றாக சேர்ந்து பிறக்கக்கூடிய பிறப்பு எது கிடையாது. இது கிடையாது. ஆமா. நான் எப்படி பிறந்தவள்? எப்படி பிறந்த? கேட்கணும் இல்லையா? எப்படி பிறந்தீங்க? நல்ல சவுண்ட் கேட்குது. நீ எப்படி பிறந்தீங்க? ஏடா கத்தற மல்ல கேட்குது. சவுண்ட் கேட்கலன்ற வாய் அடிச்சுக்கலாம். ஐயோ அதே சவுண்ட் அடிக்குறான். ரெடி ஏக்கலாம். அவன் மத்த பொண்ணு இல்ல அவன் அடிச்சுக்கலாம் என்ன கேளு. சரி இருந்தாலும் நான் எப்படி பிறந்திருக்கிறேன்? எப்படி பிறந்தீங்க? கடல் தெரியுமா? சரி கடல். கடல் தெரியுமா? அலைக்கடல்.
ஏய் அலையா கடல் கூட வேக மாட்டா ராமேஸ்வரம் இருக்குது அந்த கடல் அலை வருதாப்பா அந்த அலை வரதல்ல அப்படியா என் கூட இருந்தா பொய் சொல்லக்கூடாது எப்படி கருத்து கேட்டு பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது பசியாத கேட்டு சாப்பிடு சரியா எங்கடா கேட்கறீங்க இப்ப திரும்பி போயிருக்கீங்க சரியா எந்த போதிலும் நான் எப்படி பண்ணிருக்கிறேன் கடலிலே அலைக்கடல் உதித்தவள் சரியா அலைக்கடலில் உதித்தவள் அது எப்படி கேட்கறியா எப்படி வந்துட்டுமா ஏமா அலைக்கடல் எப்படி அதாவது ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் அமிர்தம் கடைந்தார் கடலில் எதை கொண்டு கடைந்தார் அந்த மந்திரிகளை மத்தாகவும் சரியா அதாவது வாசிகை என்று சொல்லக்கூடிய பாம்பு சரியா அப்படி இந்த வாசிகை சொல்லக்கூடிய பாம்பை திருப்பாக்கடையிலே ஒரு கயிறாகவும் மலையை ஒரு மச்சாகவும் வைத்து அமிர்தம் கடைந்தார் எப்படி கடைவாங்க மோர் கடைவாங்க பாதித்தீர்கள் எப்படி கடைவாங்க மோர் எப்படி கடைவாங்க கடைடா சரியா சரியா என்ன அடிக்கிறாங்க அவங்க சரியா இருந்தாலும் அந்த அடைக்கடல்ல என்ன சொன்னா அப்ப பேசப்ப அப்ப இனிமேல் தப்பா நான் தப்பு பண்ண என் நடி என்ன பச்சை பீய நடி என் மூஞ்சிலே துப்பு நான் ஏத்துக்கிறேன் நான் தப்பு பண்ணேன்னா இப்ப யாரு பேச யாரு உனக்கு தானே அப்ப நடிக்கவும் பண்ணாங்க எப்படி தப்பு பண்ண எப்படி அடிக்காம போயிடுது திரும்ப கஷ்டம் அடிக்கணும் செஞ்சுக்க வச்சுட்டா காத்துக்கங்கம்மா நான் சும்மா சும்மா அடிக்க நீங்க நினைச்சுக்காதீங்கம்மா ஐயோ வாய் அந்தம்மா பழிவிடு அந்தம்மா கட்சி பஸ் வந்துருக்குறாப்பா பஸ் கட்சி கழிச்சு சரி விடு கழிச்சிருக்கோம் இருந்தாலும் அந்த அலைக்கடலில் அமிர்தம் கடைவதற்காகவே சரியா அந்த கடலை கடைந்தார்களாம் அப்படி கடைகிற பொழுது அந்த கடலில் உதித்தவள் இந்த மங்கை மகாலட்சுமி ஓ நீதானா பாத்தியா பாத்தியா ஆளுக்காட்சியா நீ அடிக்க நடிக்கூடாதா இப்படி அப்படி சொல்லி கேட்டுக்கா நீ சொன்ன எந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் பெருக்கடாய் வந்தாங்களோ அப்போ காலம் சேர்ந்து தெரியுமா எனக்கும் ஆயிடுச்சு யாருமா நில்லுடா உன்னை நம்பி ஒரு தாள் எப்படி இருக்கிறத நடமாட்டே இருக்கிறாரு எனக்கு ஒரு ஆயிடுச்சு சொன்ன இல்லையா என்ன ஆயிடுச்சு என்னமா ஆயிடுச்சு சரியா சரியா 9 மணி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு
வீட்டுக்காரங்க ஒண்ணா இருந்தாங்கிறாங்க. அப்பப்ப வந்து போயிடுவாரு. இல்ல, நிரந்தரமா இருந்து குடும்பம் பண்ண முடியாது உங்கள்கிட்ட. ஆ, பண்ணலாம். என்னைய மட்டும் பார்த்தாக்க மத்தவங்களே பார்க்க முடியா? அதுக்காண்டி போயிடுவாரு. வீட்டுக்காரா, ரொம்ப நீதான் பண்ணி ஓய், நீ ரொம்ப நீதான் போப்ப. நானா? எப்படிப்பா? ஏம்மா, அப்ப வீட்டுக்காரனை ஊர் மேல விட்டுக்கிறியா? இப்படி வந்து பேசுறா? பேச வரக்கூடாது. நான் அப்படி வரமாட்டேன். வரமாட்டேல்ல? எங்கடா வீட்டுக்காரி? இன்னைக்கு காலேஜ் சொன்னேன்ல? ஒரே வேலையை விட்டு போட்டீங்களா? ஊர்ல ஆசைக்கு வாடாங்க. இல்ல, இல்ல, அவன் பொம்பளை கிட்ட வந்து பேச மாட்டான். அப்புறம் என்னோட பேசுவாங்க? நீ பொம்பளே இல்லையா? அவன் ஒன்பது பச்சாரா உள்ள போய் குத்து ஆனா திரும்ப மச்சான் கம்முனு போயிட்டு மச்சான் கம்முனுன்றது தெரியுது மாதிரி காட்டிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் தெரியுற மாதிரி காட்டுற. எல்லாத்தையும் பார்க்க காரணம் இருந்தாலும் சரியா இருந்த பதிலும் எனக்கு திருமணமாக இருக்கிறது. இங்க மாலையிட்ட பண்ண தெரியுமா? இந்த வயது தாண்டி வரக்கூடிய என் பெருமான் ஆண்டவர் நமோ நாராயணன் பச்சத்திரி மேரியன் வைகுண்டவாசன் பாலானந்தன் ரிஷிகேசவன். ஏப்பா இது புரிஞ்சு நிக்கிறீங்க? எங்க வீட்டுக்காரங்க அப்படிதான் சிரிக்கிறாங்க. இப்ப வீடியோ எடுக்கலாம் நாத்து வந்துருப்பேன் வீடியோ அது ஒரு இடத்த பார்த்து பார்த்தா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான்.